தவறி போனது ஆண்கள் வாங்கள் சூசித்து நம்முடைய உலக திருக்குறைகள் ஏழு மீந்தேழி புண்ணிய பலனை வழங்கிடு இறுதியில் மீட்பு மீந்தேழி அழிவில்லா இன்பம் அருவீரே ஆமென். அழிவில்லாத சொல் நன்மை சிறுவா சுவாமி நீச மனசுலமான நன்றியாத பாயிடார் மட்டில்லாத மகிமை பிரார்த்தை கொண்டிருக்கிற தேவடைய சனிந்து ஜோமான பாத்திரமாக இருந்தாலும் தேவடைய அழிவில்லாத நெசி கொண்டு தேவருக்கு திருவிணக்கமாகும் பரிசுத்த தேவமாதாக தோற்றமாக 53 மணி ஜோமா சொல்ல ஆசைக்கிறோம். நிஜாவத்தை பக்தியுடைய செய்து பராங்கெல்லாம் முடிக்க தேவனுடைய ஒத்தாசை கட்டளை பண்ணும் சுவாமி. சகலமான புண்ணியங்களுக்கு விசுவாசம் என்க புண்ணிய சிவார்னாலே முத விசுவாச பிரமாணத்தை சொல்லுவோம். பலோதையும் புரோதையும் படைத்த அவருடைய பரிசுத்த ஆவியினா கர்ப்பமாக உற்பவித்தில் அணிமேந்து பிறந்தார். போட்டி பிலாத்தின் அதிகாரத்திலே பாடுபட்டு சுவை மரணம் செய்யப்பட்டார். பாதாளத்தை இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ உயிர்த்திருந்தார். பலோதையில் அவளது ஜீவரை மரணத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை விசுவாசிக்கிறேன். புனிதருடைய சமூக விசுவாசிக்கிறேன். பாவபுத்திரை விசுவாசிக்கிறேன். சர்வதாந்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். பரலோகத்தின் பிதாவே உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவதாக பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருளேந்த மரியாயே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே திருவேதிகையாயே ஆசீர்வதிக்கப்பட்டவளே. அருளேந்த மரியாயே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே திருவேதிகையாயே ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஸ்ரீ மாதாவே பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுது மரணம் ஆமென். அருளேந்த மரியாயே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே விதிர்வைத்திகனியாயே சாஸ்வதிப்பட்டவரே அதிசமரியாயே கிறிஸ்தே மாதாவே பாவிகளார் எங்களுக்காக இப்பொழுது மரணம் சொல்லுக்கு பரிசுத்த ஆவிக்கு மேம்படுவதாக. ஆதரவு போல இப்பொழுது இருப்பதாக. ஆமென். ஒயனேசுவே எங்கள் பாவங்களை மன்னியுங்கள் காப்பாற்றும் சலாத்துவை மலோபானத்திலும் மெய்ரக்கம் யாருக்கு அதிகமானது விசேஷமான உதவிகளெல்லாம் முதல் 10 மணி இயேசு பூங்காவனத்தில் ரத்த வேறு விருதை தியானித்து நமது வாழ்வில் துன்பங்களை ஏற்கும் வரத்தை கேட்டு ஜெயிப்போமாக. இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாம் ஆட்சி போடுவதாக ஒரு ஆட்சி வருக. உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தாங்களை பொறுத்தவரை நலனுக்கு காப்பாற்றும் தவளாக்கும் பலவப்பாதை நடத்தலும் உரிய இறக்கம் யாருக்கு அறிவதை அறிவுக்கு சேசுதை கொண்டரலாம். இரண்டாவது 10 மணி கருத்தாக இயேசு கற்றுமையில் அடிக்கப்பட்டதை தியானித்து நமது உடலின் புலன்களை அடக்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செயல்படுவதாக. தீமை சொல்லை நாங்கள் உட்பது போல எங்கள் பாவங்களை சுவராகவே திருச்சலமாமே. அருளே நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளே நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளே நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளே நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளே நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளே நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருளே நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. கிறிஸ்துவுக்கு பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்தை விட்டு காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களை பரசுமாய் மூன்றாவது 10 மணி கருத்தாக இயேசு தலையில் முள்முடி தரிக்கப்பட்டதை தியானித்து நமது வாழ்வில் வரும் நிந்தை, அவமானம், தாழ்மை இவற்றை திட மனதுடன் ஏற்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. பரலோகத்திலே எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சித்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலும் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. நாங்கள் பொறுப்பதாக பாவங்களை பொறுத்துள்ளோம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தால் தீமையிலிருந்து விடுவித்தருளுமாமே. மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இருக்கும் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. பரிசுத்தமரியாயே, செழித்துடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளுமாமே. பரிசுத்தமரியாயே, செழித்துடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மரணத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. பரிசுத்தமரியாயே, செழித்துடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறப்பின் வேண்டிக் கொள்ளுமாமே. பரிசுத்தமரியாயே, செழித்துடைய மாதாவே
இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது எங்கள் தீர்ப்பதாக ஆமென். ஓயினேஸ்வரே எங்கள் பாவங்களை மன்னியும் நரநெருப்பிலிருந்து காப்பாற்றும் சகல ஆத்மாக்களை விசேஷமாய் இறக்கினாருக்கு அதிக தேவை அவர்களை மோட்சத்தை சேர்த்து தரலாம். 4வது 10 மணி கருத்தாக இயேசு சிலுவை சுமந்து சென்றதை தியானித்து நமது வாழ்வில் வரும் சிலுவைகளை இயேசுவோடு சேர்த்து சுமக்கும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. மாதாவே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க கர்த்தருடனே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இயேசுவுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாழ்க கர்த்தருடனே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளை வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாழ்க கர்த்தருடனே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாழ்க கர்த்தருடனே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாழ்க கர்த்தருடனே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாழ்க கர்த்தருடனே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். வாழ்க கர்த்தருடனே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். உலகத்தில் பெருவாளை பொழுது பிறந்திருப்பதாகவும் எங்கள் பாங்களை பொறுத்தலும் கலந்து காப்பாற்றும் சகலாத்மக பலோபாதி நடத்தலும் முதிய இறக்கம் யாருக்கு அதிக தேவைகளுக்கு உதவி புரிந்தரலும். 5வது 10 மணி கருத்தாக சிலுவை மரத்தில் உயிர் விட்டதை தியானித்து இயேசுவை அதிகமாக அன்பு செய்யவும் நமக்கு தீமை செய்தவர்களை மன்னித்து ஏற்று வாழும் வரத்தை கீழே ஜெபிப்போமாக. செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. தீமை செய்து நாங்கள் பொறுப்புதல் எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை சோதனைக்குள்ளாக செல்லும் ஆமென். வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே பெற்றவெற்றிமணியாக இயேசுவும் ஆசி பெற்றவளே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே
அதிர்ஷ்டமரியாயே செலுத்துடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய பேச்சும் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அசிஷ்டமரியாயே சர்வேஸ்வரனை மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அசிஷ்டமரியாயே சர்வேஸ்வரனை மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அதிர்ஷ்டமரியாயே செலுத்துடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அதிர்ஷ்டமரியாயே செலுத்துடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அதிர்ஷ்டமரியாயே செலுத்துடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அதிர்ஷ்டமரியாயே செலுத்துடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அசிஷ்டமரியாயே சர்வேஸ்வரனை மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று சொல்லுவதாக ஆமென். ஓயின் இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும் சகல ஆத்மாக்களையும் பரலோகம் பாதை நடத்தியர்களும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு விசேஷமாக உதவி புரிந்தர்களும். அதிதூதரான புனித மிக்கேலே, தேவதூதரான புனித கப்ரியேலே ரஃபேலே, திருத்தூதரான புனித பேதுருவே பவுலே யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபமாலையும் 600 திருப்பாத்திரை பாதவனுக்கு அர்க்கின்றோம். இந்த பாவின் மன்றாடுகளை ஒன்றாய் கூட்டி புனித தேவமாதாவின் பரிந்துரையோடு எங்களுக்காக இறைவனை மன்றாடுங்கள். பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிழ்ச்சிப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, விசுத்தப்பட்டவர்களுக்கு செய்வது போல உலகத்திலும் செய்வதாக. தீமை செய்ததை நாங்கள் பரிசுத்தவான்கள் பாவங்களை பொறுத்துள்ளோம். எங்களை சோதனைக்குள்ளாக தீமை தரிசித்தருளும் ஆமென். வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்டமரியாயே செலுத்துடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தவான்களுக்கு வேண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமென். புனித சவேரியார் மன்றாட்டுமாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். அமலர்போவையான புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இஞ்ஞாசியாருக்கு சமமான தகுதியும் அன்பும் உள்ள ஞான மகனாகிய புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாரத நாட்டின் அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஸ்பெயினின் நவார் பகுதியில் பிறந்தவரான புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற அறிவுரையை புனித இஞ்ஞாசியார் அடிக்கடி கூறியதால் இறைப்பணிக்கு உண்மையை அர்ப்பணித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 31வது வயதில் குருவாக திருநிலை பெற்றவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 40 நாட்கள் கடுமையான உற்சத்தி ஆன்மீக தயாரிப்புக்கு பின் முதல் பூசை நிறைவேற்றியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இஞ்ஞாசியாரின் செயலராக உழைத்து வந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டுக்கு செல்லும்படி கட்டளை பெற்றது மறுநாளே பயணத்தை தொடங்கியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆல்ப்ஸ் வழியாகவும் ஸ்பெயின் வழியாகவும் 3 மாதங்கள் பயணம் செய்து லிஸ்பன் துறைமுகத்தை அடைந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 13 மாதங்களாக பயணம் செய்து 11,000 மைல் கடற்பயணத்தை மேற்கொண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பல நூறு பயணிகள் நோயுற்ற போது அவர்களுக்கு உதவி செய்து திருவுரையாற்றி மறைக்கல்வி போதித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஈராண்டுகள் கார்மணவாற்று பகுதியில் உழைத்து பரதகுல பெருமக்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் மந்தையில் சேர்த்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கையில் சிறுமணி கொண்டு ஒளியெழுப்பி சிறுவர்களையும் தாய்மார்களையும் கோவிலுக்கு அழைத்து வந்து மறைக்கல்வி ஊட்டியவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இலங்கை, மலாக்கா, இந்தோசீனம், பிலிப்பைன்ஸ் வழியாக ஜப்பான் வரை சென்று போதித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீனாவுக்குள் நுழையும் வாய்ப்புக்காக
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 10 ஆண்டு தூது பணியில் 50 ஆட்சி பகுதிகளில் 10 லட்சம் பேரை இதயரசில் சேர்த்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாடுகளின் அப்போஸ்தலர் என்ற சிறப்பு பெயருடன் விசுவாச பரப்புதல் சபையின் பாதுகாவலராய் நியமிக்கப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பணியாளருக்குரிய ஞானத்துக்கும் புனிதத்துக்கும் உத்தம மாதிரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை கொடுப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாணிகளின் ஊனம் தீர்ப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளுக்கு உடல்நலம் அளிப்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம் படை நோயில் ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிசாசுகளை ஓட்டுபவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவையால் எதிரிகளின் படையை துரத்தினவரே, இறந்தவர்களை உயிர்ப்பித்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலையும் புயலையும் கீழ்ப்படுத்தி அடக்கும் வல்லமையை கொண்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வறியவருக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாரத நாட்டிற்கு ஒளிச்சுடரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பல மொழிகளில் உண்மையை அறிக்கையிட்ட மறை வல்லுனரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொல் செயல் சிந்தனையில் தூய்மை மிக்கவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களுடைய நற்பண்புகளினால் அணி செய்யப்பட்டவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கி இறைவனுக்கு செம்மறியே, பாவங்களை போக்கும் சுவாமி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இயேசுவின் பாவங்களை போக்கும் சுவாமி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இயேசுவின் பாவங்களை போக்கும் சுவாமி, கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூயாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. அன்பின் இறைவா, வாழ்வளிக்கும் உம் திருமகனின் நற்செய்தியை நாங்கள் எங்கள் மக்களுக்கு அறிவிக்க புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை அனுப்ப திருவுளமானீர். அவருடைய அயரா உழைப்பினால் பல்வேறு நாட்டு மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டதற்காக நன்றியுடன் உமக்கு கொள்கிறோம். அவருடைய மன்றாட்டினால் நாங்கள் உம் அருளாற்றலோடு ஒத்துழைத்து எங்கள் நற்செய்தி வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் உமது அருளாக ஏற்றியதற்கு துணிவுடன் சான்று பகரவும் செய்துள்ளோம். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவன் படைத்த நாளில் இணைவோ இயேசு பெயரில். இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம், கிறிஸ்துவில் இன்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். உலகம் எல்லாம் ஓர் குலமாக இயங்கிட இறைவன் நினைத்தாரே. அது நனவாகிட நம்மில் நிறைவேறிட அன்பாக தேர்ந்தெடுத்தார்.
தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. புனித சவேரியாரை பாதுகாவலராக கொண்டு அவருடைய பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறவும், நன்றி கூறும் வண்ணம் நன்றி விழா எடுத்து கொண்டாடும் இறை மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இறை வார்த்தையானது உள்ளத்தின் ஆழத்தையும் ஊடுருவி செல்லக்கூடியது. ஆம், புனித சவேரியாரின் உள்ளத்தில் புனித இஞ்ஞாசியாரால் விதைக்கப்பட்ட இறைவார்த்தை என்னும் விதையானது பந்தம், பாசம், உறவு, மாளிகை, பணம், பட்டம், பதவி அனைத்தையும் துறக்க செய்தது. இறைவனை பற்றி அறியாத மக்களுக்கு இறையாட்சியை பற்றிய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற பேரார்வத்தால் அறியாத, தெரியாத, புரியாத பல தேசத்திற்கு சென்று அறிவிக்க முடிந்தது. உணவு, உடை, மொழி, கலாச்சாரம் என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நோய், துன்பம், அவமானம் போன்ற முச்சடிகள் தன் வாழ்வை நெருக்கினாலும் இறைமகன் இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை என்னும் நங்கூரத்தால் அநேக ஆன்மாக்களை மனமாற்றியுள்ளார். திருமுழுக்கு என்னும் அருட்சாதனத்தால் எண்ணற்ற மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றியுள்ளார். நற்செய்தி அறிவிப்பவர்களின் பாதம் எத்துணை அழகானது என்ற இறைவார்த்தைக்கேற்ப நம் புனிதரின் பாதம் மட்டுமல்ல, அவரது உடல் முழுவதும் இறைவனின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தும் வண்ணம் அழகு செய்துள்ளார். எனவே நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம் புனிதர் நமக்கு பரிந்து பேசி பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் தொடர்ந்து பங்கெடுப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நாளிலே நமது மத்தியில் இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க இருக்கக்கூடியவர் அருள் தந்தை அன்பு அவர்கள். தந்தை அவர்கள் தற்பொழுது சிறுமலர் குறுமடத்தினுடைய பொருளாளராக தனது பணியை ஆற்றி வருகிறார். தந்தை அவர்களை வருக வருக என அன்போடு கரவொலிகளுக்கு வரவேற்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியினுடைய நாளாக இருக்கின்றது. கடவுள் நமக்கு செய்திருக்கக்கூடிய நன்மையினுடைய அடையாளமாக நாம் அனைவரும் இங்கு ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இறைவன் பாதம் இந்த திருப்பலி வழியாக எடுத்து வைப்போம். மேலும் இன்றைய திருப்பலியானது திரு மரியசுசை தேவபிச்சை குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். மகன் தாஸ், சித்ரா, அருள் சேவியர், பிரின்சி, மகள் சந்தியாகமால், சமுத்திரகனி, அன்னை மரியா, மத்திய அழகன், பேரன்கள், பேத்திகள் சர்மிதா, தர்ஷினி, தேவ சந்தோஷி, சந்தியா, கபில், ஜோஷ்வா, ஜான், அபிஷேக், சாண்டினோ, டெல்வின், செர்லின், ஜெசிகா உடன்களுக்காகவும் கல்வியில் சிறந்து விளங்கவும், குடும்பத்திற்கு ஆசிர் பிரியிலும் தொழில் முன்னேற்றம் காணவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறிடவும், இறைக்கரம் தொடர்ந்து வழிநடத்தவும், குடும்பத்தில் மறித்த மரியதாஸ், மிக்கேலமால், அல்போன்ஸ், சந்தியாகு ஆன்மா இலைப்பாற்றுக்காக, ஜான், செலினா குடும்பத்திற்கு இறைவன் கடந்த ஆண்டு செவிலியர் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வீடு கட்ட முடித்ததற்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அனைவருடைய சுகத்திற்காகவும், மகன் வின்சென்ட் ராஜ் நிரந்தர வேலை கிடைக்கவும், லின்சி இருதய ராஸ் குடும்பம், பிரசன்னா பாஸ்கர் குடும்பம், பேரன் பேத்திகள் அனைவருடைய சுகத்திற்காகவும், குடும்பத்தில் மறைத்த அப்பா தேவதாஸ், அம்மா ஜெய்சிலி, மிக்கேல், ரீதா அம்மாள், சிலராஜ் உடைய ஆன்மா இலைப்பாட்சிக்காக, திரு மைக்கேல் அல்போன்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப உறுப்பினர்கள் உடல் உள்ள சுகத்திற்காகவும் நல்ல காரியங்கள் நிறைவேறிடவும், மகன் அறிவியலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கும் மற்றும் அரசு தேர்விலே வெற்றி பெறவும், அந்தோனி வியாகப்பன் ஜீவரத்னம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் பேரன்பேத்திகள் ஆசீர்வதிக்கவும், சமாதான நிலையத்திற்கும் உடல் நலத்திற்காகவும், ராமையா முனியம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த
அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். மகன் குமார் குடும்பத்தில் பிரச்சனைகள் அனைத்தும் தீரவும், குடும்பத்திலே அன்பு சமாதானம் கிடைக்கவும், மகள் கார்த்திகாவிற்கு நல்ல வரன் கிடைக்கவும் படியாகவும், மகன் வரதன் நற்சுகம் கிடைக்கவும், பேர குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், புதிய வீடு நல்ல முறையில் கட்டி முடித்ததற்கு நன்றியாகவும், விவசாயம் செழிக்கவும். துறை அருள்மேரி குடும்பத்திற்கு இறைவன் புனித செவிலியர் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அன்பு சமாதானம் ஒற்றுமை நிலவும், மகள் ஆர் திவ்ய தர்ஷினி பக்தியிலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும், குடும்பத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கவும், குடும்பத் தலைவருக்கு நற்சுகம், குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்களுக்காக நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜேம்ஸ் அந்தோனிராஜ் லூர்து ராணி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும், சிறப்பாக புதிய இல்லத்தை கட்டி முடித்ததற்கு பேரன்புக்கு நன்றியாகும், மற்றும் சுகப்பிரசவம் அடைத்து கற்பத்துக்கு அணிய ஆசீர்வாதத்திற்கு நன்றியாகும், செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கவும், குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் நலம் பெற்றும் வளம் பெற்று வாழ்ந்திட வேண்டியும். திரு வில்லியம் குரு ஜேசு இவர்களது குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும், மகள்கள் வினிபிரெட் மார்டின் ஜெனவா ஜெனட் ஜெசி இவர்கள் நல்ல உடல் உலகம் கிடைக்கும், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், தொழிலை ஆசீர்வதிக்கும், குடும்பத்தில் மறித்த செபஸ்தியான் மீனாசியம்மாள் மரியமுத்து செபஸ்தியான் ராஜம்மாள் கபிரியல் திரைசம்மாள் லோர்து இவருடைய ஆன்மா இளைப்பாட்சிக்காகவும், மேலும் யாரும் நியாத ஆன்மாக்களுடைய இளைப்பாட்சிக்காகவும். பி ஆரோக்கியராஜ் பிரமிளா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும், மகன் கிறிஸ்டோபர் ராஜுக்கு நல்ல வேலை கிடைக்க செய்ய வேண்டியும் செய்ததற்கு நன்றியாகவும், மகன் ஆண்ட்ரூஸ் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், குடும்பத்திலும் மறித்த வியாகப்பன் நட்சத்திரம் இவருடைய ஆன்மா இளைப்பாட்சிக்காக. மரிய செல்வம் மற்றும் மரிய மிக்கேல் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருண்குமாருக்கு ஏற்பட்ட பெரும் விபத்திலிருந்து அற்புதமாக முழு சுகத்தை கொடுத்ததற்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறை ஆசிரியர் கிடைத்திடவும், தம்பி செல்வராஜ் ராணுவ படையில் பாதுகாப்புடன் பணிபுரியவும், மகள் இசைவாணி குடும்பத்திலே உள்ள அனைத்து குழந்தைகளும் அறிவியலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும், குடும்பத்திலே மறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாட்சிக்காகவும். ஹேமந்த் குமார் ரெஜினா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் அனைவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், குழந்தைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், பிரதீபா அன்கோ கடை ஆசீர்வதிக்க வேண்டவும், ரத்னசாமி மரிய செல்வம் மற்றும் உடன் பிறந்தவர் அனைவருடைய ஆசீர்வாதத்திற்காகவும், குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்களுடைய இளைப்பாட்சிக்காகவும், மரிய செல்வத்திற்கு பூரண சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும். ஜூலியட் மேரி ஆபிரகாம் குடும்பத்திற்கு இறைவன் செய்து அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்திலே மறித்த அல்போன்ஸ் ஆபிரகாம் மரிய சுசை அந்தோனி மரியம்மாள் ராணி சின்ன பிரகாஷ் அந்தோனியம்மாள் இவருடைய ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும், கடந்த ஆண்டு சவிரியர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் மகள்கள் மருமகன் பேர பிள்ளைகள் உடல்நலத்திற்காகவும் புனித செவிலியர் வழியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் இறைவன் பாதம் மௌனமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, தூய மறைநீழ்வை கொண்டாட நம்முடைய தனிப்பட்ட பாவங்களுக்காகவும் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி மிக சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் செய்கிறேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம்.
வழிபடுகின்றோர் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி கவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று ஜெனித்தவர் நீ, தந்தையினின்று ஜெனித்தவர் நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கு மகிழ்ந்திருக்கவும் செய்தருள்வீராக. உமோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைமுத்துக்கள் 1 முதல் 3 வரை. எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைமுத்துக்கள் 1 முதல் 3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இருப்பது நான் அஞ்சாமல் நடந்திடுவேன். ஆண்டவரே, என் ஆன்மாவின் ஆயனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே. என்னை காக்கும் மேய்ச்சலில் இழைப்பார செய்தி வாழ்வில் வசந்தம் மலர்ந்திட கண்டே. பசும்புல் மேய்ச்சலில் இழைப்பார செய்தி வாழ்வில் வசந்தம்
நலம் பெறவே நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன், நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன். ஆண்டவரே, என் ஆன்மாவின் நாயகனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே. ஆண்டவரே, என் ஆன்மாவின் நாயகனே, என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே. இரண்டாம் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 19 முடிய, அதை தொடர்ந்து 22 தொடங்கி 25 முடிய. நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவும் இன்றி நற்செய்தி அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்பு கோரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 24 முதல் 28 முடிய. இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில்
தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. Praise the Lord. எல்லாரும் இருக்கிறீங்களா? Praise the Lord. சத்தமா சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும். அது மட்டும் மைக்ல வருது. இனியவர்களே, இன்று மிக சிறப்பாக நம்முடைய கிராமத்திலே புனித செவேரியார் அவர்களுடைய திருவிழாவினுடைய 2வது நாளிலே நாம் இன்று பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் நேற்று சொன்னதை போல எல்லா திருவிழாக்களும் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது, எதற்காக இந்த திருவிழாக்களிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற பொழுது, ஆண்டவர் நம்மை அளவு கடந்த விதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம பெற்றிருக்கிறோமா? நம்ம பதில் சொல்லணும். பெற்றிருக்கிறீங்க. அப்ப கடவுள் புனித சவேரியாவர்களுடைய பரிந்துரையினால் நம்மை அநேக ஆசீர்வாதங்களினாலும் அநேக வல்லமையினாலும் அநேக கிருபைகளினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் இந்த திருவிழா. ஆகவே திருவிழாவிலே நாளை நாம் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக திருப்பலியை ஒப்பு கொடுக்க போகிறோம். திருப்பலியை ஒப்பு கொடுத்தும் கொண்டு இருக்கிறோம். நாளை நான் வர இயலாது. ஆகவே முன்னதாக உங்கள் அனைவருக்கும் புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்களுடைய திருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். சத்தமா கட்டுமா? அன்பிற்குரியவர்களே, புனித சவேரியார் அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்கிற பொழுது, அவரும் நம்மை போல ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த ஒரு நபராக இருந்தாலும் தெரியாத மொழியை கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய விண்ணகத்தினுடைய விண்ணக அரசினுடைய மகத்துவத்தை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஆண்டவர் யார் என்று இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் உயிரையே தியாகம் செய்த ஒரு நல்ல மனிதரை நாம் புனித சவேரியார் இடத்திலே பார்க்க முடிகிறது. இன்று இந்த திருவிழாவிலே நவநாள் திருப்பலியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நீங்கள், நான் உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டு செல்ல ஆசைப்படுகிறேன். நான் நேற்று சொன்னதை போல நம்முடைய மனங்கள் என்பது ஒரு நல்ல அருமையான அழகான தோட்டம். இந்த தோட்டத்திலே எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை விதையாக நாங்கள் விதைக்கிறோமோ, அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளம் என்கிற அந்த நல்ல நிலத்திலே 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் கனி தரக்கூடிய விதத்திலே அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஆகவே இன்றைய திருப்பலியிலே புனித பிரான்சிஸ் சவேரியார் அவருடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிற செய்தி என்ன? இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற முதல் கேள்வி. ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறந்த அவர் அறியாத தெரியாத மொழிகளை கற்று இதோ இந்த மக்களை மீண்டுமாக ஆண்டவரிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும், இந்த மக்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படியெல்லாம் நம்மை அன்பு செய்கிறார் என்று இந்த மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக பறைசாட்சியராக மறைசாட்சியராக அநேக புனிதர்கள் மரித்தாலும் ஆண்டவரை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே எவ்வாறு அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதோ, இன்று அவருடைய திருவிழாவினுடைய நவநாளில பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட வேண்டும். மனிதன் இந்த உலகையே தம்மதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பானெனில் அவனுக்கு என்ன பயன்? இரண்டாவது வாசகம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. என்ன? நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்றால் ஐயோ எனக்கு கேடு. ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்தை நம்ம நம்ம முயற்சி செய்கிற பொழுது அந்த செய்கிற நல்ல பண்பானது, நல்ல செயலானது என் மூலமாக கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நோ செல்ஃப் அப்ரிசியேஷன். நம்மை கடவுளுக்கு முன்பாக நாம் தாழ்த்தி கொள்ளுகிற பொழுது, அதுக்காக தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் தம்மை தாமே தாழ்த்தி கொள்ளுகிறார்கள் அவர்கள் உயர்த்தப்படுகின்றார்கள். ஆண்டவரிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது, ஆண்டவரிடத்தில் அளவு கடந்த விசுவாசம் கொண்டிருக்கிற பொழுது நம்மால் எதையும் சாதிக்க முடியும். அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு புனித பிரான்சிஸ் சவேரியார். அன்பிற்குரியவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே அவர் சந்திக்காத போராட்டங்களே கிடையாது, சந்திக்காத இன்னல்களே கிடையாது. ஆனாலும் நான் இந்த உலகிலே ஒரு முறைத்தான் பிறந்திருக்கிறேன், ஒரு முறைத்தான் வாழப் போகிறேன், ஒரு முறைத்தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாராவது இன்னும் மறுஜன்மம் அப்படின்னு நம்புறீங்களோ? திரும்பி இந்த உலகத்தில் நீங்க பிறப்பீங்களோ? ஆமா இல்ல 100% கன்ஃபார்ம். யாராவது மறு ஜென்மத்துல பிறப்புன்னு சொல்றவங்கள கொஞ்சம் கை தூக்கணும் பார்ப்போம். கடவுள் இன்னொரு வாய்ப்பு என்ன கொடுப்பார்? ஏன் சாமி இந்த ஒரு வருஷத்திலே, இந்த ஒரு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நீங்க வேற இன்னொரு ஜென்மம். அப்ப நமக்கென்று மற்றொரு வாழ்க்கை இந்த பூலோகத்திலே கிடையாது. இந்த மண்ணுலகிலே மற்றொரு வாழ்க்கை மீண்டுமாக நான் பிறப்பனா என்பது கேள்விக்குறி. கொடுக்கப்படுகிற இந்த ஒரு வாழ்க்கையை நான் எவ்வாறு வாழுகிறேன்? புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்கள் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நல்ல முறையிலே, அர்த்தமுள்ள விதத்திலே, ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். நாம் செய்ய போகிறது என்ன? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? எல்லா வருஷமும் திருவிழா. நான் எல்லா திருவிழாக்களையும் சொல்லக்கூடிய வார்த்தை இது. திருவிழாக்கள் எல்லா வருஷமும் வரும். அடுத்த வருஷமும் தை 1ஆம் தேதி என்ன பண்ணுவீங்க? பொங்க வச்சு கொடி ஏத்துவீங்க. ஆனா அடுத்த வருஷம் திருவிழாக்கு நான் இருப்பேனா? கேள்விக்குறி. ஆகவே நமக்கென்று கடவுள் ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கிறார். வாழ்க்கை என்பது ஒன்று. ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை நாம் அர்த்தமுள்ள விதத்திலே, மற்றவர்களுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய விதத்திலே, மற்றவர்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய விதத்திலே நான் என்னுடைய வாழ்க்கை அமையும் என்று சொன்னால் நாமும் ஒரு நாள் புனிதர்கள் ஆகலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். புனிதர்களாவது எல்லாரும் புனிதர்களாக மாற வாழத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் என்ன பண்றோம்? யாரெல்லாம் அந்த புனித தன்மையை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்களோ, அதன்படி வாழ்கிறார்களோ, அவர்கள் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறார்கள். புனிதர்கள் எல்லாம் வானத்திலிருந்து டப்புன்னு குதிச்சு வந்தாங்களோ? ஆமா, புனிதர்கள் வானத்திலிருந்து டப்புன்னு கீழே குதிச்சு வந்தாங்களோ? கிடையாது. அவர்களும் நம்மை போல ஒரு தாயினுடைய கருவிலே உதித்து பிறந்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக கடவுளுக்கு மகிமை சேர்த்தவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று மிக சிறப்பாக புனித பிரான்சிஸ் சவேரியார் அவருடைய பரிந்துரையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அவருடைய அரவணைப்பில் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இன்று வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம், மனிதன் இந்த உலகையே தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பானெனில் அவனுக்கு என்ன பயன்? இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் முதல் வார்த்தை சொல்லுகிறது, பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்தொடரட்டும். நான் நேற்று தான் அந்த வார்த்தை தியானம் செஞ்சேன் இல்லையா? நேற்று தியானம் செஞ்சது கடவுள் இன்னைக்கும் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ணணும்? போராட்டங்களையும் இன்னல்களையும் சவால்களையும் ஏற்றுக்கொண்டவர்களாக, அது எப்படி? மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நாம் ஓடுகிற பொழுது, புனித பவுலடிகளார் சொல்வதை போல, ஆண்டவருடைய வார்த்தையை நான் அறிக்கையிடவில்லை எனில் ஐயோ எனக்கு கேடு. அப்ப வாழ்க்கையை ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் மட்டும் தான் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கணுமோ? கிடையாது. திருமுழுக்கு பெற்ற அனைவருக்குமே இந்த கடமை கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய கணவரையோ அல்லது மனைவியையோ அல்லது பிள்ளைகளையோ ஆண்டவரிடத்தில் நீங்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய கடமை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நல்ல மனைவியாக நான் இருக்கிறேனா? இன்று நீங்கள் சிந்திக்க வேண்டிய செயல். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த நபருக்கு இந்த ஒரு ஜென்மத்தில் தான் என்ன பண்ண போறேன், நான் மனைவியா இருக்க போகிறேன், அல்லது இந்த ஒரு ஜென்மத்தில் தான் இந்த பெண்மணிக்கு நான் கணவனாக இருக்க போகிறேன், அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தந்தையாக தாயாக இருக்க போகிறேன். இந்த ஒரு வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய வாழ்க்கையாக, என்னுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனாக அல்லது தலைவியாக நான் வாழ்கிறேனா? நற்செய்தியை உங்களாலும் அறிவிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நற்செய்தியை உங்களாலும் பரிசாற்ற முடியும். எப்படி? நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலமாக, நீங்கள் செய்கின்ற செயல்பாடுகளின் மூலமாக. ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசித்து 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் இருக்குமே என்று சொன்னால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் சிந்தித்து சிந்தித்து அதன்படி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்களும் புனிதர்களாகலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது நன்றாக இருக்கும். நேற்று வந்து சாமியார் நல்ல சூப்பரா பிரசங்க வச்சாரு. ஆனா என்ன பையன், ஒரே கொட்டில் விழுந்த மட்டையாக நாம் அநேக நேரங்களிலே மாறி விடுகிறோம். நேற்று நண்டை பத்தி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நான் தவளையை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தவளையினுடைய குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தவளை அந்த கிணற்றில இருக்கிற பொழுது, கிணத்துல தவளை இருக்கும் பொழுது அதுதான் உலகம் என்று சிந்தித்துக் கொள்ளுமா. நல்ல தண்ணி இருக்குது, எங்க பார்த்தாலும் மிக அருமையாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது என்று அந்த தவளையானது அந்த குளத்திலோ அல்லது கிணற்றிலோ இருக்கிற பொழுது இதுதான் என்னுடைய உலகம் என்று புரிந்து கொள்ளுகிறதாம். ஆனால் அந்த தவளை எப்பொழுது அந்த கிணற்றிலிருந்து வெளியே வருகிறதோ அப்பொழுது அது பார்க்கக்கூடிய உலகம் மிக பெரியதாக இருக்கிறது. கிணற்றுக்குள்ளே இருக்கிற தவளை அந்த 4 மூளைக்குள்ளாக இருக்கிற தவளைக்கு இதுதான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தவளை எப்பொழுது அந்த குளத்திலிருந்து வெளியே வருகிறதோ அல்லது கிணற்றிலிருந்து வெளியே வருகிறதோ அது மிக அழகான அருமையான உலகை பார்க்க முடிகிறது. அநேக நேரங்களில் நான் என் மக்கள், என் குடும்பம், என் உற்றார உறவினர், இதுதான் நான் இப்படிதான் இருப்பேன், நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படிப்பட்ட மனநிலை நாம் வாழ்கிற பொழுது ஆண்டவரால் நாம் ஆசீர்வதிக்கப்படவே மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து வெளியே வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் இப்படிதான் இருப்பேன். இப்ப இந்த திருவிழா முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு போறீங்க, இன்னைக்கு சமாதானம் சொல்லிட்டு வீட்டுல போய் உங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா திருவிழாக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஆமா, ஆளா வந்து இப்போ சாமி இந்த வருஷம் தை வருது, 1ஆம் தேதி கொடியேற்றணும் இல்லையா? எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் திருவிழா கொண்டாடுவது பிரயோஜனமற்றது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு புனித பிரான்சிஸ் சவேரியார். நான் பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு சொல்லலாம்னு நினைத்தேன். ஆனால் நாளைக்கு திருவிழா இருக்குது, இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நாளைக்கு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, பிரசங்கத்தை கேட்க மாட்டீங்க. ஆகவே அவருடைய வாழ்க்கை எப்படி ஒரு மனிதத்துவமாக இருந்தாலும் அதை கடவுளுக்கு மாற்றி சேர்க்கக்கூடிய விதத்திலே மாற்றினாரோ அதை போல நமக்காகவும் கொடுக்கப்படுகிற இந்த வாழ்க்கையை நாம் அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்கிற பொழுது, குடும்பத்தை ஆண்டவருடைய பயபக்தியை நடத்துகிற பொழுது, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ நாம் அவர்களை அன்பிலும் பாசத்திலும் ஆண்டவருடைய பயத்திலும் நாம் அவர்களை வளர்க்கிற பொழுது நாமும் புனிதர்களாக மாற நம்மை நாம் தயார் செய்கிறோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த திருவிழா நவநாளிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்க நீங்கள் அனைவருமே புனித பிரான்சிஸ் சவேரியார் அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நல்ல முறையில் செய்தார். அதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு என்ன? புனித நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டார். இன்று நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையை
நீங்கள் ஆண்டவரிடத்திலே முழுமையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் உறுதியான மனநிலையோடு நீங்கள் வாழ்கிற பொழுது நீங்களும் அந்த நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள். ஏனென்று சொன்னால் புனித அகுஸ்தினார் ஒரு வார்த்தை சொல்லுவார், both saints and sinners are there in the church. திரு அவையிலே புனிதர்களும் இருக்கிறார்கள், பாவிகளும் இருக்கிறார்கள். இப்ப பாவிகளே இல்லைன்னு சொல்லுங்க. இந்த உலகத்துல பாவமே இல்லை அப்படின்னா ஞானஸ்தானத்துக்கு வேலை இருக்குதா? நற்கரணிக்கு வேலை இருக்குதா? பாவ சங்கீதத்துக்கு வேலை இருக்குதா? உறுதி பூசுதலுக்கு வேலை இருக்குதா? இப்போ எல்லா பாவத்தின் மையமாக இருக்கிறது. அதனால என்ன, எங்களாலதான் திருச்சபையே நடக்குது கிடையாது. நாம் அனைவருமே மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக திரு அவை அநேக ஏற்பாடுகளை நமக்கு புனிதர்களின் வாழ்க்கையின் வரலாறாக அல்லது செய்து கொள்ளுகிற இந்த திரு அவையினுடைய எல்லா அமைப்புகளும் எல்லா ஏற்பாடுகளும் உங்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு சேர்த்து உங்களையும் ஒரு நாள் புனித நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்பதுதான் திரு அவையினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையாக நீங்கள் மாற்றிக் கொள்ளுகிற பொழுது, ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரெல்லாம் என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ தன்னலம் துறந்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அநேகர் வந்தார்கள் இல்லையா? ஆண்டவரை பின்பற்றுவதற்கு அநேகர் வந்தார்கள். ஒரு செல்வந்தன் வந்தான், இளைஞன். ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்ற விரும்புகிறேன். ஆண்டவர் அவனை மேலையும் கீழையும் பார்த்தாரு. ஐயா, உன்னை பின்பற்றக்கூடிய மனநிலை உன்னிடத்தில் இருந்தாலும் உனக்கென்று ஒரு உலகம் இருக்கிறது. என்ன? உனக்கு செல்வம் தான் உலகமாக இருக்கிறது. ஆகவே அந்த செல்வத்தை எல்லாம் விற்று அதை ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த இளைஞன் வீடு திரும்புகையில் கவலையோடு சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அநேகருக்கு இதுதான் என்னுடைய உலகம், இதுதான் இந்த குடும்பம் தான் எனக்கு உலகம், இந்த பணம் தான் எனக்கு, சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம்? நேற்று சொன்ன மாதிரி அருணா கயிறை கூட அறுத்துதான் அனுப்புவோம். ஒண்ணு கொண்டு போறது கிடையாது. நீங்கள் சேர்த்து வைப்பது எல்லாமே ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகும். அதற்காகத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனிதன் இந்த உலகையே தமதாக்கி கொண்டால், நான் தான் அரசன், நான் தான் எல்லாம், நான் இல்லாம இந்த குடும்பத்திலோட நடக்காது. நீ இல்லைனாலும் குடும்பத்துல நடக்கும். அநேக நேரங்களில நாம் நம்முடைய மன சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் தான் எல்லாமே, நான் என்கிற சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் என்கிற சிந்தனையை கொன்றுவிட்டு நாம் என்கிற சிந்தனையோடு நாம் வாழ்கிற பொழுது நாமும் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆகவே இன்று நான் உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்லி என்னுடைய மறையுரையை முடிக்கிறேன். எப்படி நான் புனிதராகலாம், எப்படி புனித பிரான்சிஸ் சபையாருடைய நல்ல குணங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒன்று, தாழ்ச்சியான மனநிலையோடு குடும்பத்திலே அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சி மாதிரியே இருக்காதுங்க, ஹிட்லர் மாதிரி இல்ல. மற்றவர்களை அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களோடு அரவணைப்போடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களை அரவணைக்கக்கூடிய மனநிலையும், அன்பு செய்யக்கூடிய மனநிலையும், மற்றவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய மனநிலையும், மற்றவர்களை உயர்த்தக்கூடிய மனநிலையும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் புனிதர்களாக உயர்த்தப்படுவீர்கள். அதற்கான தயாரிப்பு தான் இந்த புனிதருடைய திருவிழாவும், அதற்கான தயாரிப்பு தான் அவருடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது. மிக சிறப்பாக நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டம் என்பது புனித சபையாருடைய அன்பு கோட்டையாக இருக்கிறது. மறை மாவட்டமே புனித பிரான்சிஸ் சபையாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, அவருடைய அரவணைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மறை மாவட்டம். மிகவும் முக்கியமாக அவருடைய நாமத்திலே நம்முடைய ஆலயத்தை நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அவருடைய பரிந்துரையின் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் வெட்கமடைய விடக்கூடாது. நான் இந்த உலகத்தையே என்ன ஆண்டவருடைய வார்த்தையை வழிநடத்தக்கூடிய ஒரு மகனாக இருந்துட்டு என் பிள்ளைங்கள் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, சபையார் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை பார்த்து மனவேதனை அடையக்கூடாது. ஆகவே அவருடைய அரவணைப்பில் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் எல்லாம் எல்லாருக்கும் என்கிற ஒரு சிந்தனையோடு நாம் வாழ்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கும். ஆகவே மனிதன் இந்த உலகையே தமதாக்கி கொண்டாலும்
தன்னுடைய ஆன்மாவை இழப்பான் எனில் அவனுக்கு என்ன பயன்? இந்த கருத்துக்களை எல்லாம் சிந்தித்தவர்களாக ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு கொடுப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக நான் மாற வேண்டும். சவேரியார் அவருடைய பிறப்பு கடமையை முடித்திருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை அவர் முடித்ததன் நிமித்தமாக புனிதராக மாறி இருக்கிறார். எனக்காக கொடுக்கப்பட்டிருக்க என்னுடைய பிறப்பு கடனை நான் செய்ய வேண்டும். என்ன? என் மூலமாக அட்லீஸ்ட் ஒருத்தராவது ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிற பொழுது இந்த திருவிழா நல்ல திருவிழாவாகவும் அர்த்தமுள்ள திருவிழாவாகவும் அமையும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் கிடையாதாகவே ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் மாட்சியையும் சேர்க்கக்கூடிய விதத்தில் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய கிராமமும் அமையட்டும் என்று சொல்லி புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பரிந்துரை தொடர்ந்து நம்மோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தோடு தொடர்ந்து இந்த திருப்பணியில பங்கெடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல். திருச்சபையின் தலைவராகிய அன்பு இயேசுவே, எம் திருச்சபையை வழிநடத்தியோரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் இக்கால சூழலுக்கேற்ப மக்களை ஞானத்தோடு ஆன்மீக பாதையில் வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் கதிரவனாகிய அன்பு இயேசுவே, என் நாட்டை வழிநடத்தும் எம் நாட்டு தலைவர்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் சட்டங்களை தங்களது வசதிக்கேற்ப மாற்றியமைத்துக் கொள்ளாமல் மக்களின் நலன்களுக்கேற்ப சட்டங்களை உருவாக்க தேவையான ஞானத்தை அருளுமாறு இறைவாவை மன்றாடுகிறோம். அன்பு இயேசுவே, எம் புனித சவேரியாரின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து அவர் வழியாக வேண்டுகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஏற்று உம்மை அண்டி வரும் அனைத்து மக்களும் நல்லாசி பெற்று செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று பொழிந்த அன்பு இயேசுவே, ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். இறையாட்சியை பற்றிய நற்செய்தி அறிவிக்க அநேக உள்ளங்களில் ஆன்மீக தாகத்தை நிரப்பியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயற்கையின் சிகரமாகிய அன்பு இயேசுவே, இயற்கைக்கும் உழவர்களுக்கும் விவசாய மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் இந்நாட்களிலே அவர்கள் சிறப்பாக உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அன்பு இயேசுவே, பல்வேறு இடர்பாடுகளினால் இன்று எத்தனையோ விவசாய மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். உழைப்பின் பலனை பெற முடியாமல் கண்ணீர் வடிக்கின்றனர். இந்நிலை மாறி மீண்டும் இவர்களின் வாழ்வு பொலிவு பெற அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி பெற்றிட ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றும் கொடிய நோய்கள் தாக்கிடாமல் நம் உடல் நலத்தை தந்திட வேண்டும் என்றும் எங்கள் தொழில் வழி முயற்சிகள் அனைத்தும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சற்று அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். மிக சிறப்பாக இன்று திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நம் அனைவருடைய குடும்பங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய இரக்கமும் நிறைவாக தங்கும்படியாகவும் புனித பிரான்சிஸ் சவேரியாரினுடைய அரவணைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவாக பெற்றிட நம்முடைய குடும்பங்களை இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வாழ்வும் வழியுமான இறைவா, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய மன்றாட்டுக்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நம்முடைய கல்வாரி பீடத்திற்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறோம்.
எவ்வாறு இந்த அப்பமும் திராட்சரசமும் இயேசுவினுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றப்படுகின்றனவோ அதே போல எங்களுடைய தேவைகளை எல்லாம் மாற்றி அதை ஆசீர்வாதங்களாக நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ இதோ அடிமை என்று தந்த தாய்மறி வீட்டின் தாயானா இதோ இதோ இரு வாசல இருப்பதை தந்த கைகள் இயேசுவின் நெறியானா இதோ இதோ அடிமை என்று தந்த தாய்மறி வீட்டின் தாயானா இதோ இதோ இரு வாசல இருப்பதை தந்த கைகள் இயேசுவின் நெறியானா இதோ வருகின்றேன் என்று தன்மைந்த வாழும் நாளெல்லாம் திருநாளாகிடுவே தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. அன்பு மிக்கவர்களே, என்னுடையதும் உங்களுடையமான இவ்வழி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனிற்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறு நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சார்ந்து பகன்று எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்கு உரிய நற்செய்தி அறிவிப்பான். உமது திரு அவை இன்றும் புதிய ஆற்றலுடன் பலம் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புனித ஊற்றி எழும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகிறது. அவருடைய இடைவிடா இறை வேண்டுதல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்து நிற்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து ஒன்று கூடி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பிற்குரியவர்களே, உன்னதமான நேரம். கடவுள் விண்ணகத்தை மறந்து மண்ணகம் நோக்கி பயணம் செய்கின்ற தருணம். பக்தியோடு என்னென்ன தேவைகள் இருந்தாலும் சரி, என்னென்ன கோரிக்கைகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, பக்தியோடு கரங்களை குவித்து இந்த கல்வாரி பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதையின் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ பரிபாலகர் மூச்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நுரைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவிகளான
பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக நமது பாவங்களுக்காக தன் உயிரை சிலுவையிலே தியாகம் செய்த உன்னதமான கடவுள். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வதாக.
அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பரே இறைவனே என்னிலே வாழுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கவும் அழையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. தளத்தில் தூங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். இருளே தூளும் வேளை ஒளியை ஏற்றவும். துயரம் வாட்டும் நேரமும் உதயம் காணவும். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாழுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை பூர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை பூர்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும்.
என்னை கூப்பிடும் பாரதியில் உம்மை வாழ்க்கவே வருகிறேன் தன்போடு என்னை ஏறிடும். பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித செவேரியாருடைய விழாவை நாம் பெருமகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சி மிக்க நேரத்திலே நமது மத்தியிலே இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி மறையுரை வழியாக ஜெபித்தவர் அருத்தந்தை அன்பு அவர்கள். தந்தை அவர்கள் குரு மாணவர்களை உருவாக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார். ஒரு குழந்தையை வளர்த்து பெரியாளாக மாற்றுவது, நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பது, தேவையான காரியங்களை எல்லாம் செய்வது எவ்வளவு கடினம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த தகவல் தொழில்நுட்ப காலத்திலும் அறிவியல் வளர்ச்சியுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் தன்னிடம் வரக்கூடிய இளைஞர்களை, மாணவர்களை குறுவாக மாற்றக்கூடிய பணி என்பது மிகவும் கடினமான பணியாக இருக்கின்றது. அவருடைய இயல்புக்கேற்ப தங்களையே மாற்றவில்லை என்று சொன்னால் அவர்களை நல்ல குருக்களாக உருவாக்க முடியாது. அதே போன்று அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப தங்களுடைய சிந்தனையை மாற்றவில்லை என்று சொன்னால் பயிற்சியாளராக இருக்க முடியாது. அதே போன்று நல்ல காரியங்களை செய்யாமல் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களை செய்ய வைக்கவும் முடியாது. ஆக குருக்களுடைய பேராசிரியர் பணி என்பது மிக கடினமான பணி. அந்த பணியை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சவால்கள் நிறைந்த இந்த பணியை ஏற்று மிக சிறப்பாக பணியாற்றி வருகின்றார். தந்தையவர்கள் நம்முடைய பங்கிற்கு எப்பொழுது ஆன்மீக தேவை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அழைக்கின்ற பொழுது உடனடியாக அண்ணன் நான் வருகிறேன் என்று மகிழ்ச்சியோடு ஒரு உறவுக்காரரை போல இங்கு வரக்கூடியவர், அதே ஒன்று பழகக்கூடியவர். இந்த நாளிலே நமது மத்தியிலே இங்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி புனித செவேரியாரை பற்றிய நல்ல மறையுரையை, சிந்தனையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நாம் கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்ற விதமாக தந்தை அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் கடவுளை எழுப்பி நம்முடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்த உடனே உணவு வழங்கப்படும். உணவை தொடர்ந்து சப்பர பவனியானது ஆரம்பமாகும். 9 மணிக்கு சப்பரமானது மந்திரிக்கப்படும். எனவே இறைமக்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்து இந்த நிகழ்வுகளிலே முழுமையாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாளை காலை 9 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். திருப்பலியின் பொழுது பொது நன்மையும், அதனைத் தொடர்ந்து திருப்பலி முடிந்த பிறகு திருமுழுக்கும் கொடுக்கப்படும். எனவே பெறக்கூடியவர்கள் அதற்குரிய தயார் நிலையிலே இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, நேற்று மீண்டும் உங்களை சந்திப்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பவர் நமது பாசமிகு பங்கு தந்தை அண்ணன் எட்வின் அவர்கள். உண்மையிலே என்னை சுற்றி நிறைய அண்ணன்மார்கள் இருக்கிறார்கள், குருக்களாக என்னை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள். நான் ஃபாதர் ஆகி இது 3வது வருஷம், சரிங்களா? இந்த 3 வருஷத்திலே நிறைய இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா எல்லாம் அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய ஊக்குவிப்பு. ஆகவே அன்பாக பழகக்கூடிய அண்ணன் அவர்களுக்கும், தந்தை டீக்கனா பார்த்தது ஃபர்ஸ்ட் நேற்று தான் பார்த்தேன். அப்போ தந்தை ஜோ மார்ஷ் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. மன்றாடுவோமாக.
இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறிதலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலாம் எங்கள் உள்ளங்கத்திலும் அன்பு தீ பற்றி எறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிற்காக தலை வணங்குவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் பணிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படைப்பினால் நீங்கள் எப்பொழுதும் ஊற்றம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்து நிற்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்துவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனின் சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. போற்றி பாடுவோம். வல்லமை பெற்றவர், கல்வரம் கொண்டவர், வல்லமை பெற்றவர், கல்வரம் கொண்டவர், என்றுமே நம்மை காப்பவர். புனிதராம் சவேரியாரை போற்றி பாடுவோம். புனிதராம் சவேரியாரை போற்றி பாடுவோம். தீருமே அருளினை காருமே என்று நீயே எங்கள் தந்தை அல்லவா. இன்னக தீருமே அருளினை காருமே என்று நீயே எங்கள் தந்தை அல்லவா. உமவேடி வந்தோமே அருள்காருமே, உமையுமே தந்தோமே அருள்காருமே. தஞ்சம் புகுந்தோம் என்று காத்திடுவீரே, தஞ்சம் புகுந்தோம் என்று காத்திடுவீரே. புனிதராம் சவேரியாரை போற்றி பாடுவோம். புனிதராம் சவேரியாரை போற்றி பாடுவோம். வல்லமை பெற்றவர், கல்வரம் கொண்டவர், வல்லமை பெற்றவர், கல்வரம் கொண்டவர், என்றுமே நம்மை காப்பவர். புனிதராம் சவேரியாரை போற்றி பாடுவோம். புனிதராம் தந்தை, மகன், தூயாவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் திருமகன் வழியாக இந்த பிரான்சிஸ் சவேரியார் அவர்களின் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரு மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திரு பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். திருவெளிப்பாடு புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் குறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். பின்பு விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். அது பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் தேரடி முழக்கம் போலும் யாழை மீட்டுவோர் எழுப்பும் இசை போலும் ஒலித்தது. அந்த 1,44,000 பேரும் அரியணை முன்னிலையில் 4 உயிர்களுக்கும் மூப்பர்களுக்கும் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். மண்ணுலகிலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்ட அவர்களை தவிர வேறு யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள இயலவில்லை. அவர்கள் பெண்களோடு சேர்ந்து தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாமல் கற்பை காத்துக் கொண்டவர்கள், ஆட்டுக்குட்டி சென்ற இடம் எங்கும் அதை பின்தொடர்ந்தவர்கள், கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் உரிய முதற்கனியாக மனித குலத்திலிருந்து விலை கொடுத்து மீட்கப்பட்டவர்கள். அவர்களது வாய் நின்று பொய்யே வந்ததில்லை, ஏனெனில் அவர்கள் மாசற்றவர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. நாம் சொல்ல வேண்டிய பதில்மொழி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபொழுது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். எருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும். பல்லவி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தோர் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். பல்லவி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. பல்லவி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் அங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். பல்லவி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித பிரான்சிஸ் சவேரியார் அவர்களுடைய திருவுருவம் தாங்கிய இத்தேரினை ஆசிர்வதியும். இது பவனி வரும் இடமெல்லாம் இறையாற்றில் செயல்படுவதாக. உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மது பெயர் தூயது என போற்ற பெருக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.